எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த இரவு இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்கள். நீங்க ஒருவேளை கேட்கலாம், எனக்கு சந்தோஷமான ஒரு நிலைமையே இல்லையே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள், வேதனைகள், எப்படி நான் சந்தோஷமா இருப்பது? கண்டிப்பாய் ஆண்டவர் தாமே அவர் வார்த்தையில நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகம் பிரச்சனைகளால் சூழப்பட்டு, கண்டிப்பா நம்ம பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. பிரச்சனைகளை விட்டு ஓட முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியார். வெளியில உங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் கூட, வெளியிலே உங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் கூட, தேவனுக்குள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அது உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மக்களை, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பது கண்டிப்பாய் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா, உங்களுடைய இந்த மகிழ்ச்சியை, உங்களுடைய இந்த சமாதானத்தை யாராலும் பறிக்க முடியாது. கண்டிப்பாய் அதற்கு நீங்கள் சில நடவடிக்கைகளிலே, அதாவது சில முயற்சிகளிலே இறங்க வேண்டியது அவசியம். அதை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக இந்த அற்புதமான சாட்சியை கவனிங்கள் இப்பொழுது. என் பேர் நாதியா. நான் ஆலயத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணா இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறேனோ அதுல அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமா இருக்கேன், நான் பண்றது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்யறேனோ அதுல சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமா இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கணும், அதை கடந்து போக வேண்டியது இல்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இத பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னது இல்லை. ஏன்னா நான் நினைச்சேன் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துலதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா, நேர்மையா, விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்க கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கைய மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதுல நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க நான் பண்ணும் போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்திலையும் ரொம்ப கவனமா கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்ல. நான் சோகமா இல்ல, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்ப யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்துல இருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையில இருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துகிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோட நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளில இருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்ல, மன அழுத்தத்துல இல்ல, தற்கொலை எண்ணத்துல இல்ல.
நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன் மக்களே. இந்த சாட்சியை கேட்ட இளம் பெண்கள், வாலிபர்கள், குடும்பத்தினர் கண்டிப்பாய் தேவனால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் இந்த சாட்சி. எனவேதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்திலே இருந்து எங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்தால் எனக்கு சந்தோஷமான ஒரு சூழலே அமையாது, எனக்கு சமாதானம் என்பதே இருக்காது, என் வாழ்க்கை இதே போல்தான் யார் நினைக்கிறீங்களோ, உங்கள் தவறு, உங்களுடைய கருத்து மிக தவறான, உங்கள் மனப்பான்மை தான் தவறு. நம்புங்கள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் அவர் சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை எல்லாம் தாழ்த்துவேன். நீங்கள் மட்டும் அவருக்கு செவி கொடுத்தால், நீங்க ஒருவிட கேட்கலாம், செவி கொடுக்கிறதுனா என்ன? நான் வெறும் அவருடைய வசனங்களை கேட்பதா? கண்டிப்பாய் இந்த நேரம் நீங்க யார் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள். ஆனால் இது செவி கொடுக்கிறீர்களுடைய முழுமை என்ன தெரியுமா? அதாவது நீங்க கேட்பதோடு நிறுத்துவது பாதிதான். ஆனால் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்பதன் முழுமை என்னவென்றால், கேட்ட பிரகாரமாய் நீங்கள் செயல்படுவது, நீங்க அதை கேட்ட முயற்சி எடுக்கும், அதற்கான காரியங்களை செய்யும். அதுதான் மக்கள் கற்றுக்கொண்டார்கள் இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில். எனவேதான் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் அப்படி செயல்படும் போது வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையும் கூட, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, சகோதரர், சகோதரி, குடும்பமாய் உங்கள் வாழ்க்கையிலே வித்தியாசம், உண்மை, சாத்தியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே, உங்கள் குடும்பம் மாற முடியும், உங்களுடைய திருமண வாழ்க்கை புதுப்பிக்கப்பட முடியும், நீங்கள் இழந்த சமாதானத்தை மீண்டும் பெற முடியும், நீங்க இழந்த நிம்மதியை திரும்ப பெற முடியும். நீங்கள் இனி கடனிலே அழிக்கப்பட்ட அல்லது பண நெருக்கடியினால் தள்ளப்பட்ட ஒருத்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை சூழல் கண்டிப்பாய் மாற முடியும். அதை நான் உங்கள் நினைவுகளை நீங்கள் பதித்துக் கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை ஒரு வியாதி இல்லை, கடன் பிரச்சனையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், தீராத கடனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வியாபாரம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம். விசுவாசிங்கள், உங்கள் வாழ்க்கை மாற முடியும். நீங்கள் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய தீர்மானித்தால் வாழ்க்கை மாற்றம் நிச்சயமாய் சாத்தியம். மக்கள், இந்த நேரம் இன்னொரு அற்புதமான சாட்சி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்க வேண்டாம், உடனே எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே தயாரா இருக்கிறோம். ஒரு ஆலோசனையை, ஒரு விசுவாசத்தின் ஜபத்தை நீங்கள் பெற விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த நேரம் அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்,
எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு நாள் இருக்குது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன் இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுக்கு பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். மக்கள், இந்த தொடர் சாட்சிகளுக்கான காரணம் ஆண்டவர் இன்னும் செயல்படுகிறார் என்பதனுடைய ஆதாரம் தான். அவர் உங்களை ஒருபோதும் தனியே விடவில்லை. நீங்கள் தனியே இல்லை. உடல் ரீதியா ஒருவேளை நீங்க தனிமையா இருக்கலாம் உங்க வீட்டுல அல்லது மருத்துவமனையிலே, ஏன் ஒரு சிறைச்சாலைக்குள்ள. ஆனால்
ஆவிக்குரிய விதத்துல நீங்க தனியே இல்லை மக்களே. தேவன் ஆமையாத்த இடத்துல இருக்கிறார். எங்க இருந்து நீங்க இந்த நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இடத்தில் தானே தேவன் அங்கே இருக்கிறார். உதவி செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். காலை 9:30 மணி. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். அதனுடைய ஒரு அழைப்பு தான் இந்த நேரம் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். என்ன கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான இடம். உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட முடியும், உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும், உங்கள் வாழ்க்கை மாற முடியும். யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் உன் வாழ்க்கை ஒருபொழுது மாறாது, நீ இப்படிதான் இருக்கிற, இப்படிதான் நீ இறக்க போற, இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்க போகுது, யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். இதோ உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு. ஆலயத்தினுடைய வாசலில் இருந்து நான் விசேஷமாய் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறேன். வணக்கம் மக்களே. மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பக்தியில் அமைத்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்திய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிட பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், சாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இதன் உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் இதோ உங்களுக்கான இடம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவியின் தர தீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசிரியப்பாராய். நல்ல நண்பர்களே, நிகழ்ச்சியின் இறுதிக்கு நான் வந்திருக்கிறோம். ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று நேரத்திலே நான் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். அதற்கு முன்பாய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாசல் வழியாய் நுழைந்த ஒரு குடும்பம், கண்ணீர் துடைக்கப்பட்டது, கவலை நிறுத்தப்பட்டது, ஏன் உயிர் திரும்ப கொடுக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். வாழ்க்கை மீட்கப்பட்டது. முன்பு இந்த இடத்துல அவருக்கு பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லை. பல முறை இந்த வழியை கடந்து சென்றார். ஆனால் என்றைக்கு தேவனுக்கு செவி கொடுத்தாரோ, இதோ உங்க முன்னாடி உயிருள்ள சாட்சியா இந்த குடும்பம் இருக்கிறது. இந்த அற்புதமான சாட்சியை கேளுங்கள். நாம் இதனை தொடர்ந்து ஜபத்திலே ஒன்றிணையலாம். வணக்கம், என் பெயர் வி நாகேஷ். எனக்கு வயசு 50. இவங்க என் மனைவி. வணக்கம், என்னோட பேர் கோமதி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் ஒரு குடிகார, புகைப்பழக்கம் உள்ளவன், அந்த மாதிரி இருந்தவன். இதே யூனிவர்சல் ஆலயத்தை ஏளனமாக பேசினவன். அந்த ஜீசஸை நான் கிண்டல் பண்ணவன். இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சு. இடது கால் விளங்காமல் போயிடுச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கை சூனியமாகிடுச்சு. எனக்கு தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு வாழ்கிறது, யார் இருக்கிறா நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக அப்படின்னு தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என் வாழ்க்கை அவ்வளோ ஒரு இருளாக இருந்தது என் வாழ்க்கையில். என்னோட இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரே வேர்வையாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராயப்பேட்டாக்கு கூட்டின்னு வந்தோம். டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவருக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனையும் எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டாங்க. இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கேட்டேன்.
என்னாச்சு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும்னா. இல்லைம்மா ஒரு இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கண்ணா. இல்லை அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை. 5 நாள் இந்த கழிச்சு தான் நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா. அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, அக்கா நீ முழங்கால போட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக வந்து மாமா பொழைச்சிப்பாரு, நீ வந்து மற்றவங்க யாரும் நம்பாத, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்லும் போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, கடவுளைன்னா எல்லாருக்கும் அவருக்கு தெரியாததா, நம்ம இது பண்ண நம்ம சொல்லி தான் அவருக்கு நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வரேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் எனக்குள்ளேயே ஒரு வந்து பேசினேன், ஏன் சொல்றதை நீ செய்ய மாட்டேன்ற, கேளு, நீ கேட்டா நான் கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் முனங்கால் விட்டு நான் கேட்டேன். இது மாதிரி அவரை மட்டும் என் 2 குழந்தைங்களோட இவரு எனக்கு ஒரு குழந்தையா நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உன் ஆழத்துக்கு வரேன், உன்னையே நான் ஏற்றுக்கிறேன் கடவுளே, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை நேசித்தேன், நான் அவரை வந்து அவ்வளோ உயிராக நான் அவரை இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சுட்டு பெரிய டாக்டர் வந்தார், நரம்பு டாக்டர். இது பண்ணார், கை அசைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறாரு, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து சாப்பிட முடியாது, வாமிட் வரும், மூச்சு விட முடியாது, தும்மல் வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வருமா. ஆனால் அவர் சொல்கிற இவ்வளோ வருது. ஆனால் இவர் வந்து நல்லா பேசுகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. என்ன அதிசயம்னு எங்களுக்கே தெரியல, இது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியல, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியலையேம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ராப்ளம் என்னமோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, கடவுளோட இதில் அவர் வந்து எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு 9ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே வருமானம் இல்லை வீட்டில், என் பையனை படிக்க வைக்கணும், என் குழந்தைங்களும் நான் பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், மருந்து செலவு எடுக்கணும், 5 லட்சம் கடன் என் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு நான் வந்தேன். இங்கே வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்ததுனால இப்போ வந்து பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கை கால் எல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய தெய்வம் இல்லை, ஆண்டவனுடைய தெய்வத்தினால என் வேலையை நானே பூர்ணமாக செஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் தனியாகவே வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வரேன், எல்லாமே நான் செய்கிறேன். இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைக்கி என் கணவர் வந்து குணமாயிட்டாரு, நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு வந்து வருமானன்றது எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் என்னோட பணமே எனக்கு ஆண்டவர் வந்து வர வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கடை எடுத்து சொந்தமாகவே நாங்கள் வாங்கிட்டு அதில் உள்ள பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து செலவுலேருந்து, கடன்லேருந்து, என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் எனக்கு கடவுள் எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த கடை வச்சும் எனக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இதை நான் எப்படி மேல்படுத்தணும்னு கேட்டதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சின்னதாக யோசனை வந்துச்சு. சரி, இதை செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கை காசு வருமானு சொல்லிட்டு போன சனிக்கிழமை தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு மீறி வருமானம் வந்து நான் எதிர்பார்க்காத வருமானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ முழுமையாக என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் வந்து நான் காசை வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காருன்னா அது கடவுளோட விருப்பம். நம்ம பிஷப்போட ஆசீர்வாதத்தோட தான், அவரோட பிரேயரும் அவரோட எங்களை அன்பா வழி நடத்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தால் மூஞ்சி சுளிக்காம எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பிஷப் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நேரில் வந்து ஒவ்வொரு விஷயம் நேற்று கூட வீட்டில் பிரச்சனை விஷயமா வீட்டில் நடந்த விஷயம் ஒவ்வொன்றும், ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்கே வந்தேன்னா அதை நான் சந்திக்கிறேன். கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, இதுதான் உன் பிரச்சனை, நீ இனிமேல் இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதை தான் பேசணும் அப்படின்னு அவர் எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்தி எங்களை வெளியில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போனால் கரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டாக்கா அவ்வளோ அற்புதமாக வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு கூட ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் இருந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நிலைமைய இப்போ நான் மற்றவங்களையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவர் வளர்த்து விட்டுருக்காரு, எங்களை ஆதரிச்சிருக்காரு, ஆசீர்வாதமாகவும் வச்சிருக்காருன்னா கடவுளோட பெரிய ஒரு அற்புதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு நாளும் கடவுள் வந்து என்னை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்காரு.
என்னோட வருமானத்தை வச்சு நான் வீட்டை நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் நிம்மதியாக அடைகிறேன். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கூட ஒரு நேரம் என் மனசுக்குள்ளே படும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பிஷப் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதோடு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு என்னை நல்லா வழி நடத்தி வச்சுருக்காரு. நான் எப்பெல்லாம் குழப்பத்தோட இந்த ஆலயத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் வரும்போது எனக்கு உடனே தேவன் பேசிட்டு வாரு. அதுக்கு உண்டான பதில் வந்து கொடுத்துருவார் தேவன். அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு வந்து நிம்மதியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மெயினாக வந்து மன நிம்மதியோடு இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். இந்த சாட்சியம் சொல்கிறதுக்கு, இந்த அற்புதத்துக்கு வச்சு எங்களை மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை யாரெல்லாம் என்னோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாராவது இவருக்கு சொல்லி இருந்தால் உன் வாழ்க்கை இப்படிதான் முடிய போகிறது, இன்றைக்கு நீர் சொன்னீர், உன் வாழ்க்கை மாறும், உன் கவலைகள் நிறுத்தப்படும், உன் கஷ்டங்கள் நிறுத்தப்படும். இந்த வார்த்தை தான் இவருக்குள் பதியும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரே, ஆறாத காயங்கள் ஆறும், கசப்பான அனுபவங்களுடைய தாக்கங்கள் மறையட்டும். ஆண்டவரே, அசுத்தத்தின் கிரியையினால் பாதிக்கப்பட்ட ஒருவராய் போராடி கொண்டிருந்தார், கட்டவிழ்க்கப்படட்டும். இப்போது விடுதலை இவர் மீது வருவதாய், குணமாக்குதல் வருவதாய் தேவன். இந்த தண்ணீரின் பருகுதலின் மூலமா எல்லா தவறான மனநிலை மாறட்டும், எல்லா விதமான கவலைகள் இதிலே கழுவப்படட்டும் தேவன். மனசிலே ஒரு சமாதானம், ஒரு தெளிவு, ஒரு பலன் அப்படி இவரை ஆட்கொள்வதான். நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாய் உதவியின் கரம் நீட்டப்பட்டிருப்பதை அறிக்கை செய்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே தோல்விகரமான ஒரு நபராய் தன்னை பார்த்தான், அவருக்குள் ஒரு புது நம்பிக்கை ஏற்படட்டும். அவர் வாழ்க்கையின் ஒருபோதும் இதே போல் இருக்காது. நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை ஒரு சிறப்பு செய்தியோடு, சிறப்பு சாட்சியோடு சென்று வாருங்கள். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம்
நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?